பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்க்கரை நோயை பத்தி ரொம்ப எளிமையா அதை சூப்பரா கட்டுக்குள் கொண்டு வருவதை எப்படி ஈஸியா கட்டுக்குள் கொண்டு வரலாம், அதுவும் நம்மளுடைய உடல்ல கால் பாதத்தின் மூலமாகவே எப்படி நம்ம சர்க்கரையின் அளவை குறைக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறாங்க. பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு சர்க்கரையை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுலேயே நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி நிறைய மாற்றங்களை சொன்னாங்க. அதில் இன்னும் சில அடுத்தடுத்த பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சர்க்கரை அளவை குறைப்பதற்கான டிப்ஸை கொடுக்கலான் இருந்தோம். அதில் குறிப்பாக நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் செய்யக்கூடிய கால் பாதத்தில் சிகிச்சை கொடுக்கக்கூடிய பாதபூசா சிகிச்சை மூலமாக இந்த சர்க்கரை நோயை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தலாம். இப்போ நாங்கள் எப்படி எல்லா பேஷண்ட்ஸுக்கும் சர்க்கரை நோய்க்கு கால் பாதத்திலே சிகிச்சை கொடுத்து கட்டுப்படுத்துறோம் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கலாம். இப்ப கால் பாதம் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளையும் நம்மளுடைய கால் பாதத்துல தான் முடிவடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஆமா. அப்ப இந்த கால் பாதத்துல தான் அந்த நரம்பு முடிச்சுகள் பாத்தீங்கன்னா காலில் தெரியுது. அந்த முடிச்சுகளை நம்ம கிளியர் பண்றது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே. ஆமா. இப்ப இதை நம்ம வீட்லயே இருந்து சில விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா சரி செஞ்சு முடியும். ஒவ்வொரு நோய்க்கும் அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அந்த மூல காரணத்தை நம்ம தெரிஞ்சு அதை நம்ம குணப்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த நோயிலிருந்து நம்ம வெளிவர முடியும். அந்த வகையில பார்த்தோம்னா சர்க்கரை நோய் என்பதும் கூட இது ஒரு வெப்ப நோயே. உடம்புல அதிகப்படியான வெப்பம் ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய நோயே. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சர்க்கரை நோயை மேக நோய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, மது மேக நோய் அப்படின்னாங்க. அப்ப உடல் சூடினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இருக்குதுன்னா அதற்கு உடல் சூடை குறைத்தால் அந்த நோய் சரியாகும். அவ்வளவுதான். இந்த உடல் சூடு அப்படின்றதுல பார்த்தோம்னா நம்ம உடம்புக்குள்ள இரண்டு விதமான வெப்பங்கள் இருக்கு. ஒண்ணு வெளி வெப்பம், உடல்ல ஏற்படக்கூடிய வெளி வெப்பம். உள் வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உள்ள இன்னர் ஆர்கன்ல ஏற்படக்கூடிய வெப்பம். அதனால உடல் சூடு அப்படின்னு உடனே இல்லைங்க என் உடம்புலாம் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு, ஆனா டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். சரிங்களா? இந்த உடல் சூடு என்பது உள்ள இன்னர் ஆர்கன்லையும் சூடு இருக்கான்றத பார்க்கணும். எக்ஸ்டர்னல் ஹீட் மட்டும் இல்ல, இன்னர் ஹீட். அந்த இன்னர் ஹீட்ல குறிப்பாக கல்லீரல் சூடும் மண்ணீரல் சூடும் அப்படின்றது ஏற்கனவே முந்தைய பதிவுல கூட நம்ம கொடுத்திருந்தோம். இந்த கல்லீரல் சூடும் மண்ணீரல் சூடும் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு. இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அதை நம்ம உணரும் விதமாக கூட நம்ம முந்தைய பதிவுல சொல்லியிருந்தோம். அப்ப கல்லீரல் சூடையும் மண்ணீரல் சூடையும் நாம குறைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சுகரின் அளவு குறையும். இந்த கல்லீரல் சூடையும் மண்ணீரல் சூடையும் நாம எப்படி குறைப்பது? இந்த கல்லீரல் சூடும் மண்ணீரல் சூடும் வந்தால் நம்ம உடம்புல என்ன மாதிரிலாம் நமக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக கல்லீரல் உங்களுக்கு அதிகப்படியாக சூடாக ஆகும் பொழுது கிட்டத்தட்ட கல்லீரல் 500க்கும் மேற்பட்ட வேலைகள் பார்க்குறாங்க. அதுல ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றாரு பாருங்க. யார் அவர்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நகம், நம்மளுடைய விரல்ல இருக்குல்ல அதனுடைய நகம். இந்த நகம் நல்ல சைனிங்கா வலுவலுன்னு இருக்கணும். உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய ரத்தம் உங்களுடைய நகத்துல பிங்க் கலர்ல தெரியும். அப்படி உங்களுடைய நகம் பிங்க் கலர்ல தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பாத்தீங்கன்னா இங்க கல்லீரல் அதிகப்படியான சூடா இருக்கான்னு அர்த்தம். அதற்கு ஈஸியா உங்களுக்கு டயக்னோஸ் பண்ற மாதிரி சொல்றேன். உங்களுடைய கை கட்டவரல் எடுத்துக்கோங்க, கால் கட்டவரலையும் எடுத்துக்கங்க. இந்த கை கட்டவரல் நகத்தை தடவி பாருங்க. குறிப்பாக எல்லா விரல் நகமும் லிவர் தான், ஆனா குறிப்பா கை கட்டவரல் அதை எடுத்துங்க. உங்களுக்கு ஈஸியா டயக்னோஸ் பண்ண சொல்றேன். இந்த கை கட்டவரல் நகத்துல முதல்ல நகம் பிங்க் கலர்ல தெரியுதான்னு பாருங்க. உள்ள ஓடுற ரத்தம் வெளியே தெரியுற மாதிரி பிங்க் கலர்ல இருக்குதான்னு பாருங்க. ஒண்ணு பிங்க் கலர்ல இல்லைங்க, அது ஒரு மாதிரி ஆஷ் கலர்ல இருக்குது, ப்ரௌன் கலர்ல இருக்குது, பிளாக் கலர்ல இருக்குது லயன்ஸ் அப்படின்னா தவறு தான். ஓகேங்களா? அதே போல இதை தடவி பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கணும். அப்படி வலுவலுன்னு இல்லாம வரி வரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுவும் தவறு தான். உங்களுடைய கல்லீரல் அதிகப்படியான வெப்பத்திலும் அதிகப்படியான கழிவுகளின் தேக்கத்திலும் இருந்தால்தான் அது மாதிரி இருக்கும். அதிகமா வெப்பம் இருந்துச்சுன்னா அது வரி வரியா இருக்கும். அதிகமா கழிவுகள் தேங்கி இருந்துச்சுன்னா அது கருப்பு கலர்லையும் ஆஸ் கலர்லையும் இருக்கும். ரொம்ப சிம்பிளா பண்ணி உங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சுங்களா? அப்ப இந்த வெப்பத்தை குறைச்சாதான் உங்களுடைய சுகர் குறையும். ஏன்னா சுகரை கட்டுக்குள் கொண்டு வர உங்களுடைய கல்லீரல் சூடு குறைய குறைய உங்களுடைய நகத்திலும் மாற்றங்கள் நடக்கும். இதை நம்மகிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் இந்த டயக்னோஸ்லாம் பண்ணி அதை திரும்பவும் ட்ரீட்மெண்ட் பண்ணி இது மாறுதான்றதையும் பார்ப்போம். ஏன்னா லேப் ரிப்போர்ட்லையும் நம்ம காமிச்சு கொடுப்போம். இப்போ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் பார்க்குறாங்க. ஓகேங்களா? நாமளும் நம்மளுடைய
சிகிச்சை மையத்தில் அப்படிதான் பார்க்க சொல்லுவோம். இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி பார்க்குறாங்கல்ல, இது வந்து பெரும்பாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு போய் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாள் மத்தியானத்துல இருந்தே அதுக்கு அலர்ட் ஆயிடுறாங்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்குப்பா, அதனால நான் சாயந்தரம் வடையெல்லாம் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு நைட்டு வந்து கொஞ்சம் அளவா சாப்பிடணும், அப்பதான் நாளைக்கு டெஸ்ட்ல கூட காமிச்சிருச்சுன்னா சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பரீட்சை எழுத போறதுக்கு நாள் படிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து மறுநாள் டெஸ்ட்டுக்காக நாள் சாயந்தரத்துல இருந்தே டயட் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டது கடிதை சாப்பிட்றது. ஏன்னா நாள் நைட்டு மட்டும் நம்ம வந்து பத்தியத்துல இருந்துட்டு மறுநாள் காலையில் சாப்பிடாம போய் எடுத்தா அந்த சமயத்துல சுகரோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனா அப்படி இருந்துமே சில பேருக்கு அதிகமா இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது மாதிரி வந்து நம்ம வந்து காலையில எடுக்கிற டெஸ்ட்டுக்காக நாள் வந்து பத்தியத்துல இருந்து காலையில எடுக்கக்கூடிய டெஸ்ட் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற விதமா, அன்னைக்கு அந்த டெஸ்ட் எடுத்து கம்மியா தான் சார் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் காமிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதான விதம் தான் அது. அப்ப என்னங்க பண்ணணும், எப்படிங்க டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா சொல்றேன், கேளுங்க. உங்களுடைய சர்க்கரையின் 3 மாத அளவு டெஸ்ட் எடுக்கணும், அதுதான் கரெக்ட். உங்களுடைய 3 மாத ஆவரேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குதுங்க, அது வந்து HbA1c அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த HbA1c டெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் அதுதான் வந்து கரெக்டு. நீங்க காலையில இந்த மாதிரி வந்து சாப்பாடுக்கு முன்னாடி பின்னாடி எடுக்கிறது அது அன்றைய நிலவரம். ஏன்னா அது அன்றைய நிலவரம். அதாவது இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு பரீட்சை எழுதுனது அப்படி வச்சுக்கோங்களேன். ஆனா 3 மாத ஆவரேஜ்ன்றது கடந்த 3 மாதங்களாக நீங்க எப்படி படிச்சீங்கன்னு சொல்லி ஒரு இடைக்கால தேர்வு வைப்பாங்கல்ல, அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? அதனால அது வந்து டெய்லி டெஸ்ட் வந்து நல்லா தான் எழுதுனேன், அதெல்லாம் எனக்கு கம்மியா தான் இருந்துச்சு, அதாவது நல்ல மார்க் வாங்கினேன் அப்படி வச்சுக்கலாம், நல்லா எனக்கு சூழல் அளவு கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா HbA1c சொல்லி 3 மாசம் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்பொழுது கூட இருக்குதுங்க. இந்த 3 மாச ஆவரேஜ் தாங்க கூட இருக்கக்கூடாது. டெய்லி சுகரோட அளவு உங்களுக்கு கூட இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாதத்தினுடைய அளவு HbA1cன்றது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சுகரே இல்லாத ஒரு நார்மல் பேஷண்ட்ஸுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறோம்னா 4.5ல இருந்து 5.5 இருக்கும். இந்த 4.5ல இருந்து 5.5ன்றது உங்களுக்கு நார்மல். அப்போ உங்களுக்கு டயபெட்டிக்லாம் இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். இந்த 5.5ல இருந்து 6.5 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அப்ப அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக், லைட்டா இப்பதான் டயபெட்டிக் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். 6.5ல இருந்து 7.5 இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா, அதாவது 6 to 7 அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மலா அவங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. சுகர் இருக்குது, பட் ஆனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, கரெக்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த அளவுல மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு அந்த மல்டிபிள் ஆர்கன் பாதிப்பு அப்படின்றது ஏற்படாம தடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு மேல போச்சுன்னா 7க்கு மேல 8, 9, 10, 11 அப்படின்னு உங்களுடைய HbA1c ரேஷியோ போச்சுன்னா அது உங்களுக்கு டயபெட்டிக் மட்டும் இல்ல, அதுக்கு ஆஃபரா நமக்கு பல கிளை நோய்களை கொண்டு வந்து கொடுத்துரும். அவ்வளவுதான். அதனால எப்பவுமே நம்ம வந்து தீபாவளினா ஆஃபர் வாங்கி பழகிட்டோம், பொங்கல்னா ஆஃபர் இருக்கான்னு பழகிட்டோம், கிறிஸ்துமஸ்னா ஆஃபர் இருக்கான்னு பழகிட்டோம். அப்ப நம்மளுடைய எண்ணங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆஃபர் கிடைக்குமான்னு பார்க்கும் பொழுது நம்ம நோயும் ஆஃபரை சேர்த்து கொடுக்குது. அவ்வளவுதான் விஷயம். அது நம்மளுடைய செல்கள்ல போய் பதிவாயிருக்குல்ல, அதுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே அது நமக்கு ஆபத்து தான் சொல்லி சொல்லுவோம். அதனால நம்முடைய சர்க்கரை நோயை நீங்க குணப்படுத்தி அதுல இருந்து வெளியில வரணும்னா உங்களுடைய 3 மாத ஆவரேஜ் HbA1c செக் பண்ணுங்க. HbA1c நீங்க 6 to 7 அல்லது பிலோ 6 கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கும் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் மெடிசன் ஹெவி டோஸ் எடுத்து நீங்க கொண்டு வந்தீங்கனாலும் அதுவும் தவறு தான். ஓகேங்களா? அதாவது ஒரு சாதாரண 5 mgல ஆரம்பிச்சிருப்பாங்க டயபெட்டிக்கு, கடைசியில் 500 mg 1000 mg அப்படின்லாம் போயிருக்கும். ஆனாலும் செக் பண்ணி பார்த்தோம்னா சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா 250, 300 இருக்கும். அதுவும் HbA1c பார்த்தோம்னா 8, 9, 10 அப்படின்னு இருக்கும். அது வந்து தவறுங்க. நீங்க அந்த மாதிரி ஹெவி டோஸ் எடுத்து கூட உங்களுடைய சுகரோட அளவு HbA1c 6, 7ன்னு சொல்லி வச்சிருக்கீங்கன்னா அதுவும் தவறு தான். அந்த மெடிசன்ஸை எவ்வளவு நம்ம குறைக்கலாம், எவ்வளவு நேச்சுரலா நம்ம வந்து சில டெக்னிக்லாம் பண்ணலாம், இல்லை ஹெர்பல் மெடிசன்ஸ் ஏதாவது இதுக்கு இருக்குதா, அதை நம்ம வந்து எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்கு ஏதாவது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுக்கு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளை போய் நாடுங்க. அவங்க இயற்கை மருத்துவர்கள் உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லுவாங்க. சித்த மருத்துவர்களை போய் நாடுங்க, ஆயுர்வேத மருத்துவர்களை போய் நாடுங்க. அதற்கு ஈஸியான சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆமா, கெமிக்கல் மெடிசன்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டு சைடு எஃபெக்டா ஆஃபரா நம்ம பல நோய்களை வாங்குறதை விட நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துக்குள்ள எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமா பல நோய்களுக்குள்ள மாட்டாம நம்ம வந்து தப்பிச்சுக்க முடியும். அது ரொம்ப நல்ல வழிவகுக்கும். அப்ப இப்படி HbA1c மட்டும் நீங்க செக் பண்ணி அதை நார்மலா வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. இந்த HbA1c நான் நார்மலா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு.
நீங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோடய சேர்த்து இப்ப நான் சொல்ற ஒரு டெக்னிக்கும் பண்ணுங்க. உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு குறையுதுன்னு பாருங்க. இதே போல நீங்க முன்னாடி டெஸ்ட் எடுத்தும் வச்சுக்கலாம். திரும்பவும் பின்னாடி ஆஃப்டர் நீங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு மாறும். என்ன டெக்னிக் அப்படின்னா கால் பாதம் தான். நம்முடைய கால் பாதம் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்த வல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல சொல்லியிருக்கிறோம். நம்முடைய கால் பாதத்துல தான் எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் முடிஞ்சிருக்குது. அந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான மூல காரணம் நம்முடைய கால் பாதத்துல தெரியுதுன்னு சொல்லியிருக்கிறோம்ல. ஒவ்வொரு நரம்புகளும் கால் பாதத்துல வந்து முடிஞ்சிருக்குதுங்களா. இதுல எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் முடிஞ்சிருக்கிறதுனால எல்லா உறுப்புகளுடைய வெப்பத்தையும் இப்ப கால் பாதத்தின் மூலமாக நீங்கள் குளிர்ச்சி செய்ய முடியும். எப்படி குளிர்ச்சி செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியான ஒரு டெக்னிக்ங்க. ஏன்னா சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க போதும். இந்த சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெயை நம்ம வந்து நைட்டு படுக்கப்படும் பொழுது நம்மளுடைய கால் பாதத்துல தேவையான அளவுக்கு ஈரப்பதம் கிடைக்கிற அளவுக்கு நீங்க அப்ளை பண்ண போதும். ரொம்ப சொதன்னு அப்ளை பண்ணிடாதீங்க. இரவுல எந்திரிச்சு நீங்க பாத்ரூம் போனீங்கன்னா அப்புறம் வலிக்கி விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால வலிக்கி விடாமலும் நம்ம வந்து பாதுகாக்கணும் பொழுது அதுல தேவையான அளவுக்கு லேசா அப்ளை பண்ணா போதும். இப்ப கால் பாதத்துல நைட்டு படுக்கும் பொழுது அப்படியே இப்படி நல்லா அப்ளை பண்ணி ஒரு சின்ன மசாஜ் பண்ணுங்க. சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பண்ணலாம். இப்போ முறையான சிகிச்சை அப்படின்னா அது சிகிச்சை மையத்தில் தான் கிடைக்கும். அதுக்கு வந்து சில ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்கு. இந்த நாட்டை ரிலீஸ் பண்றதுக்குன்னு டெக்னிக் இருக்கு. அதை சிகிச்சையா பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வீட்டுல நைட்டு படுக்கும் பொழுது சும்மா காலில் அப்படி லைட்டா ஒரு மசாஜ் பண்ணுங்களேன், அவ்வளவுதான். அப்படி ஒரு மசாஜ் பண்ணி எல்லாம் அப்படியே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். பண்ணிட்டு படுத்து தூங்கி பாருங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சோன்னா அந்த ஃபர்ஸ்ட் யூரின்லயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். அப்படின்னா அப்படியே ஒரு மஞ்சள் கலந்த சூட்டு சிறுநீரா முதல்ல சருன்னு வெளியேறிடலாம். சிலருக்கு ஸ்டார்டிங்கே கூட கூலிங் ஆயிடலாம். அடுத்த யூரின் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியூர் ஒயிட்ல வெளியே போக ஆரம்பிச்சிடும். பாருங்க, யூரின்ல வழியாக அங்க இருந்த வெப்பம் வெளியேறும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் நாள்லாம் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய வெப்பமெல்லாம் வெளியில கிளப்பும்ல. அதனால எல்லாமே சூடா வெளியில போற மாதிரி ஒரு ஃபீல் வரும். காதுல இருந்து அப்படியே காத்து வந்து பாத்தீங்கன்னா வெப்பமா வெளியில போற மாதிரி ஃபீல் வரும். கண்ணு அப்படியே பொங்குறது, கண்ணுல இருந்து வெப்பம் வெளியேற மாதிரிலாம் வரலாம். ஐயோ, நான் காலில் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி உடனே மறுநாளே நீங்க எண்ணெய் அப்ளை பண்றத நிறுத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு தானே இதோட வேலை. உள்ள வச்சுக்கிட்டே சரி பண்றது கிடையாதுங்க. இங்க அப்ளை பண்ணா வெப்பம் வெளியேறும். நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய தொப்புள் வழியாக வெப்பம் வெளியேறிக்கிட்டு இருக்கும். உங்களுடைய ஆஸ்தான துவாரம் வழியாக வெப்பம் வெளியேறும். பிறப்புறுப்பு துவாரம் வழியாக வெப்பம் வெளியேறும். கண்ணு வழியாக வெப்பம் வெளியேறும். காது வழியாக வெப்பம் வெளியேறும். நவ துவாரத்தின் வழியாக வெப்பம் வெளியேறுவதை உணரலாம். ஒருத்தருக்கே எல்லா பக்கம் வெளியேறுமாம்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில இடத்துல மட்டுமே கூட வெளியேறலாம். நீங்க உணர்ந்து பாருங்க. அப்ப தினந்தோறும் இரவு நீங்க அப்ளை பண்ணிட்டே வந்தா ஒரு வழியா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் அனைத்தும் வெளியேறி இருக்கும். நியூட்ரலா இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில வெப்பம் இருந்தாதான் உயிரோட இருக்கணும்னு அர்த்தம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வெப்பம், அந்த உயிர் சக்தி, அந்த சர்க்குலேஷன் போறதுக்கு தகுந்தவாறு நம்ம வெப்பத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை நடக்கும். அதுதான் கால் பாதம். தினம்தோறும் இதுபோல் நைட்டு இரவு தூங்குவதற்கு முன்னால் செக்கில் ஆட்டுன்னு நல்லெண்ணெயை கொஞ்சம் எடுத்து இதமான ஒரு மசாஜ் பண்ணிட்டு படுத்து தூங்கி பாருங்க. நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்குள்ளும் போகலாம். வெப்பம் குறைஞ்சிருச்சுன்னா நல்ல தூக்கம் வருங்க. வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தான் தூக்கம் வரல. அப்போ வெப்பத்தை குறைத்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று உங்களுடைய சுகரோட அளவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஒரு 21 நாள், ஒரு 21 டேஸ் கழிச்சு திரும்ப செக் பண்ணி பாருங்க. சூப்பராக இறங்கியிருக்கும். அடுத்த HbA1c எடுத்து பார்ப்பீங்க பாருங்க. அந்த 3 மாசத்துக்கு கூட எடுக்கிற HbA1c அதை எடுத்து பாருங்க. பயங்கரமான மாற்றம் இருக்கும். மினிமம் 1 பாயிண்ட்ல இருந்து 3 பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு HbA1c குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. தினம்தோறும் அப்ளை பண்ணிட்டு வந்தா 21 டேஸ் அப்ளை பண்ணாலே உங்களுடைய சுகர் லெவல் நல்லா இறங்குவதை நீங்க பார்க்க முடியும். தினம்தோறும் இப்படி ஈஸியான இப்படி ஒரு டெக்னிக் மூலமாக கால் பாதத்தில் அப்ளை செய்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று உங்களுடைய சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு வர வாழ்த்துக்கள்.